எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சோ 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்ன வீடியோடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்போட புதுசா வந்த அந்த பிரைவசி பாலிசி அப்டேட் பத்தி தான் போட்டிருப்போம். சோ அந்த அப்டேட் பத்தி அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம மை கார்ட்ஸ்லயும் பிளஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல வாட்ஸ்அப்போட பிரைவசி பாலிசி படி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட டேட்டாவை வந்துட்டு Facebook நிறுவனத்துக்கு ஷேர் பண்ண போறாங்க. அப்படி நீங்க நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அக்ரி இல்லைன்னா நாட் நோ கொடுக்கணும் February 8ஆம் தேதிக்குள்ள அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அக்ரி கொடுத்தவங்க டேட்டா வந்து ஷேர் செய்யப்படும். அக்ரி கொடுக்காம நாட் நோ கொடுக்குறவங்க February 8ஆம் தேதிக்குள்ள கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டெலீட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா வாட்ஸ்அப் குரூப் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ அவங்க இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது எதனால அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அதோட ரீசன் என்னன்னு வந்து சொல்லிடுறேன். சோ இப்போ இந்த அப்டேட் வந்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட பிரைவசி செக்யூர் பாதிக்கப்படும், நம்மளால இனிமேல் சேஃபா இருக்க முடியாதா வாட்ஸ்அப்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெலிகிராம்லயும் மற்றும் சிக்னல் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு, அப்படியே வாட்ஸ்அப் மாதிரியே தான் இருக்கும். சோ இந்த ரெண்டு ஆப்லயும் எல்லாருமே தாவ ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப் எல்லாருமே அன்இன்ஸ்டால் பண்ணி இந்த ரெண்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா, வாட்ஸ்அப் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா குறைய ஆரம்பிச்சிச்சு அவங்களோட யூசர்ஸ்லாம் இந்தியால. சோ இதை பார்க்கும்போது வாட்ஸ்அப் என்ன பண்ணுவாங்க, ஆஹா அவசரப்பட்டு இந்த பிரைவசி பாலிசி அப்டேட் விட்டுட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி இப்போ புதுசா ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நாங்க உங்களோட டேட்டாவை வாட்ஸ்அப்ல இருந்து Facebook நிறுவனத்துக்கு நாங்க ஷேர் பண்ண போறது கிடையாது அப்படின்னு வந்துட்டு அபிஷியலா நேத்துக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் தரப்புல இருந்தே சொல்லிட்டாங்க. சோ இனிமேல் நீங்க யாருமே பயப்பட வேண்டாம். எதனால இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, வாட்ஸ்அப் யூசர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஆஃப் இந்த பிரைவசி பாலிசினால. சோ இதனால டெலிகிராம் சிக்னல் அந்த ஆப் மக்கள் தேடி போறனால வாட்ஸ்அப் யூசர்ஸ் டவுன் ஆகுது. சோ அதனால அவங்க கம்பெனி ரொம்பவே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதனால அவங்க அந்த அப்டேட்டே கேன்சல் பண்ணிட்டு நீங்க எப்படி வாட்ஸ்அப் முன்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்களும் இனிமேல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரைவசி பாலிசியும் கிடையாது. இனிமேல் அந்த மாதிரி உங்களுக்கு பாப்அப் மெசேஜும் யாருக்கும் வராது. நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் தரப்பு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்டவுடனே நிறைய பேர் மறுபடியும் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க, கொஞ்சம் சில பேர் பயப்படவும் ஆரம்பிப்பீங்க. ஸோ இனிமேல் பயப்பட வேண்டாம். ஏன்னா வாட்ஸ்அப் அபிஷியலாவே நிறைய விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. நாங்க வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துட்டு சேவ் பண்ணி வைக்க மாட்டோம், எல்லாமே எப்படி எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ரன் ஆயிட்டு இருக்க போது. சோ இந்த பிரைவசி பாலிசி பாத்தீங்கன்னா வந்த மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க அப்படின்னு வந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. சோ இனிமேல் நீங்க தைரியமா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல தெளிவா பதிவிட விரும்புறேன். சோ அது மட்டும் இல்லாம யாராவது டெலிகிராம் சிக்னல் ஆப் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அதுவும் யூஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் இருந்தவங்க வாட்ஸ்அப்பையும் யூஸ் பண்ணலாம், இனிமேல் ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல நியூஸை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்கள் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா இனிமேல் பயம் இல்ல, வாட்ஸ்அப் தைரியமா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் ஸ்டுடியோல இல்லாம, சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சுத்தமா நோட்டிபிகேஷன்ஸே தரதுல நண்பா யூடியூப் தரப்புல இருந்து. சோ நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம அந்த பெல் ஐக்கான் ஆல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்க அந்த பெல் ஐக்கானை மறக்காம ஆல் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.